الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال أيضا من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال صلى الله عليه وسلم أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال صلى الله عليه وسلم أيضا من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. وقال صلى الله عليه وسلم أفضل الصدقة صدقة في رمضان أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசீ செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். ஹிஜ்ரி 1446 ஆண்டின் ஷாபான் மாதத்தின் இறுதி ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள். நம்மில் சிலர் வாழ்க்கையில் கேட்கின்ற உபதேசங்கள் புத்திமதிகளிலே வெள்ளிக்கிழமையுடைய குத்பா மாத்திரம்தான் உள்ளடங்குகிறது. எனவே அந்த பிரசங்கத்தை பூர்த்தியான விழிப்புடன் வேற எந்த கவனமும் இல்லாமல் பொதுவாக ஜும்ஆவுக்கு மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது ஒன்றை வைத்துவிட்டு வருகிறோம், இன்னொன்றை கொண்டு வருகிறோம். பணப்பை இதை வைத்துவிட்டு போனை கொண்டு வருகிறோம். போனை வைத்துவிட்டு பேர்ஸை கொண்டு வர வேண்டும். போனை ஊற்றி வைத்துவிட்டு பேர்ஸ் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்? சதகா தான தர்மங்கள் மஸ்ஜிதுக்கு மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு என்று கொடுக்க வேண்டிய நாள். எனவே மாறி அமல் செய்யாமல் இதற்கு பின்னால் போனை வீட்டில் வைத்துவிட்டு பேச்சை கொண்டு வருவோம். போன் வந்தால் குத்பா கேட்கப்படாது. குத்பாவுடைய நேரத்திலும் பேஸ்புக்கிலே இருப்போம். இதுவரைக்கும் யாரும் அப்படி இல்லை. அப்படி இருப்பவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே,
இன்று பிறை கண்டால் நாளை ரமதான். ஒரு சிந்தனை நம்முடைய மனதிலே நான் சில கேள்விகளை கேட்கிறேன். நான் என்னிடம் கேட்பது போன்று நான் கேட்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதில் கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இன்னைக்கு 60 வயது, 70 வயது, 50, 40, 30, 20, 10 கடைசியாக ஒரு குர்ஆனையும் தமாம் செய்தது எப்பொழுது? ஒரு குர்ஆனை மோதி முடித்தது, கடைசியாக குர்ஆனை தொட்டது எப்பொழுது? கடைசியாக தஹஜ்ஜுத் தொழுதல் எப்பொழுது? கடைசியாக ஒரு சதகா கொடுத்தல் எப்பொழுது? சிலருக்கு என்ன தெரியுமா பதில்? முதலாவது கேள்விக்கு, நான் வாழ்க்கையில் முடித்த குர்ஆன் அந்த லெப்பையிடமும் லெப்பம்மாவிடமும் குர்ஆன் மதரசாவில் முடித்தது மாத்திரம்தான். இதுதான் பதில். கசப்பாக இருந்தாலும் இதுதான் பதில். எங்கு போகிறது நம்முடைய வாழ்க்கை? ஆனால் கேளுங்கள், கடைசியாக யூடியூப் பார்த்தது எப்பொழுது? அரை மணி நேரத்துக்கு முன்னால் தான் பார்த்தேன். கடைசியாக பேஸ்புக் பார்த்தது எப்பொழுது? மஸ்ஜிதுக்கு வரும் பொழுதும் ஆன்லைனில் பேஸ்புக்கில் தான் பார்த்து கொண்டு வந்தேன். கடைசியாக டிக்டாக் பார்த்தது எப்பொழுது? ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னால் தான் பார்த்தேன். கடைசியாக ஒரு கிராஅத், ஒரு சூரா, குர்ஆனுடைய ஓசையை ஹெட்செட் அடித்து கேட்டது எப்பொழுது என்றால் யோசிப்போம், மன்னிக்க வேண்டும். கடைசியாக பாட்டு கேட்டது எப்பொழுது என்றால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஹெட்செட் அடித்து பாட்டு கேட்டுக்கொண்டுதான் போனேன். எங்கு நோக்கி செல்கிறோம்? யாருக்காக வாழ்கிறோம்? ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சக்கராத், நம்முடைய மௌத்து நீங்கள் இப்பொழுதே பார்த்துக் கொள்ளலாம். எதில் அதிகம் லைஃப் உடையவர்களாக, இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களாக இருப்போமோ அதுதான் சக்கராத். அதுதான் சக்கராத். வியாபாரத்தில் மூழ்கி தொழுகை இல்லை, வெள்ளிக்கிழமையுடைய மஸ்ஜிதிலே சொல்லப்படுகின்ற அதானை கூட மஸ்ஜிதிலே கேட்கின்ற அளவுக்கு ஈமான் இல்லை. வாழ்க்கையில் அடுத்த கேள்வி, வெள்ளிக்கிழமை சொல்லப்படக்கூடிய இகாமத் அல்ல, அதானை குறைந்தது மிம்பரிலே ஹத்தீப் ஏறியவுடன் சலாம் சொல்லி அமர்ந்தவுடன் சொல்லப்படுகின்ற அதானை கடைசியாக மஸ்ஜிதில் உட்கார்ந்து கேட்டது இந்த வெள்ளிக்கிழமை. சிலருடைய மௌத்து வரைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமையும் கிடைக்காது. மிம்பரிலே சொல்லப்படுகின்ற அதானை மஸ்ஜிதில் உட்கார்ந்து கேட்டேன் என்று சிலர் 60, 40, 50 வருடங்களாக வாழ்ந்து செல்வார்கள். அவர்கள் இகாமத்தை தான் மஸ்ஜிதில் கேட்டிருப்பார்கள். எங்கு நோக்கி போகிறோம்? என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? அன்பானவர்களே, சிலர்களுடைய மௌத்து, அவருடைய களிமா என்ன தெரியுமா? அவருடைய களிமா தராசி, மீசானி மீசானி மீசானி, என்னுடைய தராசி, என்னுடைய தராசி, என்னுடைய தராசி. இன்னும் அவங்க எழுதியிருக்காங்க. நான் என்னுடைய தெரிந்த ஒருவருக்கு சக்கராத்திலே களிமாவை ஞாபகப்படுத்தி அவர் தராசி தராசி என்று கத்துக்கிறார். அவருடைய களிமா தராசி. கேட்கப்பட்டது, என்னப்பா நீ ஏன் இவர் இப்படி கத்து? தராசியிலே, அளவு நிறுவையிலே எப்பொழுது வியாபாரம் என்று ஓடி தெரிந்தவர் மாத்திரமல்ல, அளவு நிறுவையிலே மோசடி செய்தவர். அந்த மோசடி சக்கராத்தில் விளங்குகிறது. வியாபாரத்தில் தான் இன்ட்ரெஸ்டா? தொழுகை இல்லையா, குர்ஆன் இல்லையா, திக்ர் இல்லையா? வியாபாரத்தில் அளவு நிறுவையில் மோசடி செய்த நிலைமையில் ரோகம் தெரியும். இன்னும் ஒரு பெண், என்னுடைய உறவுக்கார பெண்ணுக்கு நான் களிமாவை ஞாபகப்படுத்தும் பொழுது இமாம் சொல்கிறார்கள், இமாம் என்னுடைய உறவுக்கார ஒரு பெண்மணிக்கு நான் களிமாவை ஞாபகப்படுத்தும் பொழுது லிசானி லிசானி லிசானி, அவர் மீசானி மீசானி மீசானி, இங்கு லிசானி லிசானி லிசானி, என்னுடைய நாக்கு என்னுடைய நாக்கு என்னுடைய நாக்கு என்று கத்துகிறார். என்னுடைய நாவு, ரூஹு பிரிந்தது என்னுடைய நாவென்று கத்திக்கொண்டு, அதற்கு முன்னால் கேட்டோம், ரூஹு பிரிய முன்னால் நாக்கு நாக்கு என்று கத்துகிறாயே என்ன? இல்லை, என்னுடைய நாக்கு நெருப்பில் பத்துகிறது, நெருப்பில் எரிகிறது. நாக்கு நாக்கென்று கத்திக்கொண்டே செத்தால், மரணித்தால், விசாரித்து பார்த்தால் அவருடைய என்டர்டைன்மெண்ட், அவருடைய ஹாபி ஊடுபலாய் கழுகுவது, பிறரை பற்றி புறம் பேசுகின்ற, கோல் மூட்டுகின்ற, குத்தி விட்டு கூட்டு பார்க்குகின்ற. 2 பேர் சேர்ந்தாலும் 3வது நபருடைய பலாய், 4 பேர் சேர்ந்தால் 5வது நபருடைய பலாய்.
கணவன் மனைவி பேசினால் பின் வீட்டுக்காரருடைய பலாய், வலது பக்கம் உள்ள வீட்டுடைய பலாய், வலது பக்க வீட்டுக்காரர் இடது பக்க வீட்டுக்குரிய பலாய். 2 பேர் சேர்ந்தால், 2 பேர் செக் பண்ணினால், 2 ஆர்டிக்கல் வாசித்தாலும் ஆடியோ அனுப்பினாலும் எல்லாமே பிறருடைய பலாய் கலகி திரிகின்றவர்களே, உங்களுடைய நாக்கு சக்கராத்தில் பற்றக்கூடாது. இதனுடைய முகவுரை. ஏன் இந்த முகவுரை? எதிலே லைட் இருப்போமோ அதுதான் சக்கராத். இலங்கை திருநாட்டில் கலிமா சொன்ன ஒரு சகோதரர் மௌத்தாகினார் தியேட்டரில். மஸ்ஜிதிலே மௌத்தாக வேண்டியவர், சுஜூதிலே மௌத்தாக வேண்டியவர், குர்ஆனோடு மௌத்தாக வேண்டியவர், கண்ணியமான மௌத்தாகினார் தியேட்டரில். அவருடைய ஊரும் தெரியும், அவர் கொழும்பில் என்ன தொழில் செய்தார் என்று தெரியும், அவர் எந்த தியேட்டரில் மௌத்தாகினார் என்று தெரியும். சொல்ல மாட்டேன், நம்மளுடைய பேரையோ ஊரையோ விடயத்தையும் சொல்ல மாட்டேன், படிப்பினைக்கு சொல்கிறேன். படம் பார்த்து கொண்டு மௌத்தாக வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் படம் பார்ப்பதை பண்ண வேண்டாம். அப்படித்தான் வரும். அவரை பற்றி விசாரித்தால் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய ஃப்ரெண்ட் என்ன, புதிய படம் வந்தால் எந்த தியேட்டரில் காட்சிப்படுத்தப்படுமோ அந்த தியேட்டரிலே ஃபர்ஸ்ட் ஷோ, முதலாவது காட்சி பார்ப்பது அவருடைய அம்பிஷன். எவ்வளவு செலவழித்தாவது, எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாவது, முதல் ஷோ பார்ப்பதில் இன்ட்ரெஸ்ட். அவருடைய ரோகம் தெரிந்தாலே தியேட்டரில். இப்படி மூத்தாக வேண்டுமா? ரமலானை கணக்கெடுக்க வேண்டாம், ரமலானை அலட்டிக்கொள்ள வேண்டாம். வளமை போன்றும் சகர் சாப்பாடும் பிள்ளைகள் மனைவி மக்களோடு உட்கார்ந்து சாப்பிடுங்கள். பகல் நேரத்தில் ஹோட்டலில் போய் லஞ்சும் எடுங்கள். இப்படி மூத்தாக வேண்டும் என்றார். இஃப்தாருக்கு நல்ல பிள்ளை கொண்டு வந்து உட்காருங்கள். மாலை 4:30 மணிக்கு டீயும் குடித்திருப்பார், ஷோக்கிற்கு சென்றிருப்பார், மஸ்ஜிதுடைய இஃப்தாருக்கு கொண்டு இருப்பார். தரித்திரியம். தயவு செய்து உட்கார வேண்டாம். இஃப்தார் நேரத்தில் மனசல கொடுத்தாவது வெளிச்சேரியை பிடித்துவிட்டு மகரித் தொழுகைக்கு வாருங்கள். ஏமாற்றுகிறோம் நம்மை. நமக்கு நாம் துணி வச்சுகிறோம். நம்முடைய தலையில் நாம் மண்ணள்ளி போடுகிறோம். கல்லஞ்சக்காரர்களாக வாழ்கிறோம். அவருடைய உள்ளமெல்லாம் கல்லாக இருக்கிறதே, அந்த கல்லஞ்சக்காரர்களாக ரமலானுடைய தலைப்பறையை பார்க்க கூடாது. எனக்கு அல்லாவும் கணக்கில்லை, அல்லாவுடைய கட்டளையும் கணக்கில்லை, நபியவர்களின் கணக்கில்லை, இஸ்லாமும் கணக்கில்லை, என்னுடைய பெயர் மாத்திர முஸ்லிம் ஐடியிலே என்று வாழ்ந்தால் மௌத்தை பயப்படுவோம். எல்லா இடத்திலும் நடிக்கலாம், உள்ளத்திலே கவலை வைத்து முகத்தில் சிரிக்கலாம், உள்ளத்திலே சந்தோஷத்தை வைத்து முகத்தில் கவலை போட்டு நடிக்கலாம். ஆனால் சக்கராத் டிராமா அல்ல. சக்கராத்தில் மலக்குள் மௌத்துக்கு முன்னால் நடிக்க முடியாது, மாலை கண்ணீர் வடிக்க முடியாது, முதலை கண்ணீர் வடிக்க முடியாது. எனவே ரமலானை இதனுடைய கடைசி ரமலானோ என்ற எண்ணத்தோடு வரவேற்போம். இந்த ரமலானில் எத்தனையாவது நோக்கில் என்னுடைய ஜனாசா அறிவிக்க சொல்லப்படுமோ தெரியாது என்ற நோக்கத்தோடு வரவேற்போம். இந்த ரமலானில் நான் குர்ஆன் ஓதிக்கொண்டு என்னுடைய ரோகு பெருந்தால் தெரிய வேண்டும் என்ற அந்த அமைப்பில் வரவேற்போம். அதுக்கு தான் இவ்வளவு நேரமும் நான் முன் விஷயங்களை முன்வைத்தது. கண்ணியமானே, வலிமையாக எத்தனை ரமலானை கழித்திருக்கிறேன். கேட்ட கேள்விகளுக்கு பதில் நீங்களே சொல்லியிருக்க வேண்டும். சிலருக்கு சதக்காவா ஒரு ரமலான் கடைசியாக கொடுத்தது. குர்ஆன் ஓதி பிடித்தது எப்பொழுது? குர்ஆனில் தூசி பிடிக்கிறது. அன்பானவர்களே, நாலாந்தம் குர்ஆன், நாலாந்தம் தொழுகை, நாலாந்தம் திக்ர், நாலாந்தம் ஸலவாத், நாலாந்தம் இஸ்திக்பார், நாலாந்தம் சதக்கா. ரமலானுடைய சதக்கா சிறந்த சதக்கா. என்றால் நாலாந்தம் சதக்கா கொடுப்பதற்கு, துஆ செய்வதற்கு ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். ஆதி முன்ஃபிகன் ஹலபா. மலக்குடைய துஆ லொஸ்தா இருக்கிறார். என்ன இருக்கும்? பட்டியில், சூதாட்டத்தில், பொய்யில், ஏமாற்றத்தில் அப்படி லொஸ்தாகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சதக்கா ஜக்காத்திலே சில்லு முள்ளு காட்டில் லொஸ்தாகக்கூடியவர்களும் உணர்வதில்லை. மலக்குடைய பத்வா. ஆதி முன்ஃபிகன் ஹலபா. செலவழிப்பவருக்கு கொடுத்து கொண்டே இரு, பரக்கத் செய்து கொண்டே இரு, பிரதியாக கொடுத்து கொண்டே இரு, பொருளாதார அபிவிருத்தி செய்து கொண்டே இரு. யாருடைய துவா? மலக்குடைய துவா. அந்த மலக்குடைய டியூட்டியே செலவழிப்பவர்களுக்கு, கொடையாளிகளுக்கு, தயாளத்தன்மை உள்ளவர்களுக்கு, பரோபகாரிகளுக்கு துவா செய்வதுதான். என்னால் முடியும் ஒரு 10 ரூபாய் தான், அந்த 10 700 மடங்காக பெருகும்.
அந்த 10 7,000 ரூபாய், அந்த $10 $7,000, அந்த 10 ரியால் 7,000 ரியால். இதன் சதகா. அன்பானவர்களே, பாசி முன்சிக்கன் சதகா. செலவழிக்காமல் அந்த வங்கியில் இவ்வளவு, இந்த வங்கியில் இவ்வளவு, இந்த ஊர் இத்தனை ஏக்கர் காணி, இந்த ஊரில் இத்தனை கடை, இத்தனை வீடு, வெளிநாட்டில் துபாயிலும் எனக்கு ஆபீஸ் இருக்கிறது, மடகஸ்காரிலும் எனக்கு ஆபீஸ் இருக்கிறது, இந்தியாவில் எனக்கு யார்டு இருக்கிறது, சைனாவில் எனக்கு யார்டு இருக்கிறது, எனக்கு பேங்காக்கிலும் என்னுடைய ஷோரூம் திறந்திருக்கிறேன், எனக்கு 4 வீலர் 2 இருக்கிறது, 3 வீலர் 3 இருக்கிறது, 2 வீலர் 2 இருக்கிறது, எனக்கு 5-6 பரம்பரைக்கு சொத்து இருக்கிறது, என்னுடைய இன்னும் திருமணம் முடிக்காத பிள்ளைக்கு நான் வீடு கட்டிவிட்டேன், இன்னும் திருமணம் முடிக்காத பிள்ளையுடைய பிள்ளைக்கும் நான் அக்கௌண்ட் திறந்து விட்டேன் என்றெல்லாம் பெருமை பாராட்டுவதல்ல. என்னுடைய மறுமையில் எத்தனை அக்கௌண்ட் இருக்கிறது, என்னுடைய ஆசிராவில் எத்தனை அக்கௌண்ட் இருக்கிறது. சதக்காவுடைய அக்கௌண்ட், விதவைகளுக்கு செலவழித்த அக்கௌண்ட், அனாதைகளுக்கு செலவழித்த அக்கௌண்ட், நோயாளிகளுக்கு செலவழித்த அக்கௌண்ட், மதரசாவுக்கு செலவழித்த அக்கௌண்ட், மஸ்ஜிதுக்கு செலவழித்த அக்கௌண்ட், பாடசாலைக்கு செலவழித்த அக்கௌண்ட், நலன்புரி சங்கங்களுக்கு செலவழித்த அக்கௌண்ட், சமூக சேவையில் செலவழித்த அக்கௌண்ட், ஊருடைய அபிவிருத்திக்கு செலவழித்த அக்கௌண்ட். இங்கு செலவழித்து தர்மம் கொடுத்து ஆகராவில் எத்தனை அக்கௌண்ட் இருக்கிறது என்று பார்ப்போம். அதுதான் நம்மோடு வரும். நம்முடைய செக் புக்கோ, பேஸோ, நம்முடைய ஆன்லைன் அக்கௌண்டோ, போனில் ஆன்லைன் அக்கௌண்ட் எல்லாம் இருக்கும், ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் இருக்கும். கையில இருக்கின்ற 1 கோடி பெறுமதியான டயமண்ட் பதிக்கப்பட்ட மோதிரமாக இருந்தாலும் அதுவும் கபருக்கு வராது. ஒரு பெண்ணுடைய கோடீஸ்வரியுடைய உடம்பிலே 10, 15, 20 பவுன்கள் தொங்கினாலும் ஒரு கம்மல் கூட கபருக்கு வராது. மோதிரத்தை ரிங்கை கலட்ட முடியாதா, வெட்டி எடுப்பார்கள். தூசியே வராத பொழுது இது எப்படி வரும்? சரி, எப்படித்தான் பொருளோடு சொத்து செல்வத்தோடு அடக்கினாலும் அது என்ன பயனளிக்கும்? எனவே சொல்லப்பட்ட விடயங்களை கண்ணியமான மனதில் எடுத்து இப்படி நான் சொல்ல இருக்கின்ற விடயங்களை கொஞ்சம் உள்ளத்தால் கேட்போம். முதலாவது நோன்பு பிடிப்போம். குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், தக்குவதாரிகளாக. உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும், உள்ரங்கம் வெளிரங்கம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தெரியும். உள்ளத்தில் என்ன மறைத்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு தெரியும். சைக்கிளை செய்கிறோம், கண் சாடை செய்கிறோம், கண் சிமிட்டுகிறோம். ஒருவர் வரும்பொழுது இன்னொருவருடைய கண்ணை காட்டுகிறோம். அவரை பற்றி என்ன கண் அசைத்தோம், என்ன ஹெண்ட் அடித்தோம், என்ன சைக்கிளை செய்தோம், சில வேளை வந்தவருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். கண் சிமிட்டும் நோக்கமும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆழ்கடலில் கட்பாறைக்கு, ஆழ்கடலே கருப்பு கல் மீது ஊர்ந்து செல்லும் கருப்பெரும்பின் காலடி சத்தத்தையும் அல்லாஹ் கேட்கிறார். இத்தனை கோடான கோடி மரங்கள், அதில் கோடான கோடி இலைகள். ஒரு இலை எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த காணியில் என்ன மரம், அந்த மரத்தில் எத்தனையாவது கொப்பு, அந்த கொப்பிலே எத்தனை இலை, அந்த கொப்பிலிருந்து விழுகின்ற இலையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இதான் தக்குவா. என்னுடைய கூத்து, என்னுடைய பாவம், நான் கெட்டினோ போவது, நான் பாருக்கு போவது, நான் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருப்பது, நான் தனிமையிலே ஹராத்தை செய்வது, நான் வாயினால் உள்ளே ஹராத்தை செலுத்துவது, நான் மூக்கால் ஹராத்தை உறிஞ்சுவது, நான் இன்ஜெக்ஷனால் ஹராத்தை உள்ளே அனுப்புவது, நான் தொகை போன்று ஹராத்தை துவைப்பது, நான் முரட்டுக்கிடையிலே ஹராமானவைகளை அப்படியே அமைத்து வைத்து உறிஞ்சுவது, நான் பல்பிலே வைத்து பற்ற வச்சு அந்த புகையை உறிஞ்சுவது. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அன்பானவர்களே, இதுதான் தக்குவா. இதுதான் தக்குவா. தனிமை, இரவு பகல் நமக்குத்தான். அல்லாஹ்வுக்கு அனைத்தும் பரகசியம்தான், அனைத்தும் பரகசியம். இதுதான் தக்குவா. அன்பானவர்களே, தனிமையில் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்ற பொழுது அது பின்னால் நமக்கு வருகின்ற ஆபத்துகளை விட்டும்
அந்த தக்குவா அல்லவா வெளியாகின்ற வழியை அல்லாஹ்படுத்துவான். அந்த சிக்கலின் பிரச்சனையில் அந்த வழக்கு வம்பிலிருந்து ரிலீஸ் ஆகின்ற நிம்மதியாக வெளியேறுகின்ற வழியை அல்லாஹ்படுத்துவான். அல்லவமின் அம்ரிஹி யுஸ்ரா தக்குவா உள்ளவருக்கு விடயங்களை இலகுபடுத்துவான். அஜ்ரா அவருக்கு மகத்தான கூலியை கொடுப்பான். தக்குவா. எனவே தக்குவாவை குறிக்கோளாக கொண்டு இந்த ரமலானை நாம் அடைவோம். ஒரு நோன்பை யாரால் தக்க காரணம் என்று பாலாக்குவார். நாம் நமக்கு முக்தியாகிக் கொள்ளக்கூடாது. நான் செய்கின்ற தொழிலுக்கு நோன்பு பிடிக்க தேவையில்லை. நீங்கள் எங்கு படித்த முக்தி? உலமாக்களை கால் படித்து படிங்கள் நோம்புடைய சட்டங்களை. நோம்பு காலத்தில் பிரச்சனைக்குரிய சட்டத்திட்டங்களை பேசி மக்களை குழப்பாமல், சமூகத்தை சுற்றுச்சுவர்களாக மாற்றாமல், பிரச்சனைக்குரியதை பேசி பேசி மக்களை மஸ்ஜிதை விட்டு தூரமாக்காமல், மஸ்ஜிதை இஸ்லாத்தை விட்டு கலட்டாமல் மக்களுக்கு பிரயோசனமான விடயங்களை பேசுவோம். அதுக்கு நிர்வாகிகள் முன்னின்று நிகழ்ச்சிகளை போடுவோம். வெறுமனை 27ஆம் இரவு யார் தயார், யார் துவா, யார் சௌபா என்று மாத்திரம் இல்லாமல் நாளாந்தம் ஒரு தொழுகைக்கு பின்னால் மக்களுக்கு நோன்புடைய ரமதானோடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை உலமாக்களை கொண்டு கண்ணியமானவர்களே விரிவுரை செய்வோம். அதிலே வருகின்றவர்கள் எல்லோரும் அமர்ந்து செல்வோம். என்ன வேலை என்ன பிஸி இருந்தாலும் 15 நிமிடத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி கொடுப்போம். நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. ஆனால் 5-6 பேர் தான் உட்காருவது. என்ன இது? உலமாக்கள் 7-10 வருடம் படித்தவர்கள் கஷ்டப்பட்ட விடயத்தை தொகுத்து விட்டு வந்து நிகழ்ச்சி செய்யும் பொழுது தொழிலவுடன் சலான் கொடுத்தவுடன் ஓடுவதற்கான நிகழ்ச்சி. உலமாக்களுக்கு வேற வேலை வெற்றிகள் இல்லையா? அவர்கள் நேரத்தை தியாகம் செய்து கஷ்டப்பட்டு தியாகம் செய்து உலமாக்கள் ஒரு புத்திமதி உபதேசம் ஒரு பாடு நடத்தும் பொழுது எல்லோரும் உட்காருவோம். அவர்களை அவமதிப்பதல்ல, குர்ஆனை அவமதிப்பது, ஹதீஸை அவமதிப்பது. யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் ஹதீஸுடைய மகத்துவம் இருக்காதோ உலமாக்களை மதிக்க மாட்டார். ஆலிம் என்ற பெயர் அவருக்கு கிடைக்கிறது குர்ஆன் ஹதீஸுடைய பரக்கத்தால். வேறு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் வேறு விடயம், அதற்காக நீங்கள் அவரை பேசாமல் இருப்பது, அவரை மதிக்காமல் இருப்பது அது உங்களுடைய சொந்த பிரச்சனை. அல்லாஹ்வோடு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அது பிழையா சரியா? பிழையா அல்லாஹ் தண்டிப்பான், சரியா உங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆனால் உலமாக்களை ஆலிம்கள் என்ற பெயர் யார் அவமதிப்பார்களோ அவர்கள் அவமதிப்பது அப்துல்லா மௌலவி, அஹ்மத் மௌலவி, முஹம்மத் மௌலவி அல்ல, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற குர்ஆனையும் ஹதீஸையும். குர்ஆனும் ஹதீஸும் யாருடைய உள்ளத்தில் சீப்பாக இருக்குமோ அவர்கள் உலமாக்களை மதிக்க மாட்டார்கள், உலமாக்களை புத்திமதியை கேட்க மாட்டார்கள், பிரசங்கத்திலும் பொதுபாவிலும் தூங்குவார்கள். மன்னிக்க வேண்டும். நோன்பு ஒன்று தகாத காரணத்தினால் அனுமதிக்கப்படாத காரணத்தை யாருக்கு விடுபடுமோ அவர் வாழ்நாள் பூராக நோன்பு நோட்டாலும் ஈடாகாது. அது நான் இந்த தொழில் செய்கிறேன் அந்த தொழில் செய்ய எனக்கு நோன்பு தேவையில்லை, பிடிக்க தேவையில்லை என்று நீங்கள் உங்களுக்கு சுயமாக பத்துவா கொடுத்துக் கொள்ளாமல் எதுக்கு அனுமதிக்கப்படும், எந்த பிரயாணத்துக்கு அனுமதிக்கப்படும், சட்ட பிரச்சனைகள் பொதுவாக பேசுவது முறை அல்ல. உலமாக்களிடம் படிங்கள், கால் மடித்து படிங்கள், ஹதியாக்களை கொடுத்து படிங்கள். உலமாக்கத்தை ஃப்ரீ சேவை செய்ய வேண்டும். சொர்க்கம் போகின்ற அமலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஃப்ரீ சேவை. எந்த ஜாமத்தில் போராடிச்சாலும் உலமாக்கள் ஆன்சர் பண்ண வேண்டும். அதில் பேச இயலுமா, பிரியா, பிஸியா ஒன்று கேட்பதில்லை. எடுத்தவுடன் அதற்கு ஒரு மசாலா, ஒரு சட்டம், ஒரு பத்துவா. இதே விடயத்தை செல்ஃபி எடுத்து டாக்டரே இந்த இடத்தில் வருத்தமாக இருக்கிறது, எனக்கு மருந்தை வட்டத்தில் எழுதி அனுப்புங்களே சொல்லுங்கள். டாக்டர் வட்டத்தில் மருந்து எழுதி அனுப்பட்டும். உங்களுடைய வழக்கு பிரச்சனை ஒன்று இருக்கிறது, லோயர் அவர்களே இது என்னுடைய காணி, இங்கிருந்து இங்கு வரைக்கும் என்று மார்க் போட்டு இது வரைக்கும் என்னுடைய காணி, பக்கத்திற்காக இந்த அளவு பிடிச்சிருக்கான்னு அதையும் மார்க் பண்ணி அப்படியே டாக்குமெண்ட் எல்லாத்தையும் லோயருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்னுடைய கேஸை நீங்கள் கோர்ட்டிலே வாதாடி வெற்றி பெற்று தாருங்களே என்று லோயரிடம் சொல்லுங்களே, போய் வாதாடுகிறா என்று பார்ப்போம். ஏன் உலமாக்களிடம் மாத்திரம் சந்திக்குண்டில், பாதையில், நடுஜாமத்தில் அப்படி இருந்தாலும் உலமாக்கள் ஆன்சர் பண்ணுவார்கள். என் சமூகத்துக்கு அந்த அர்ப்பணித்தவர்கள் அந்த உலமாக்களை எந்த லெவலில் வைத்திருக்கிறோம் என்று உங்களை உள்ளத்தோடு கை வைத்து தொட்டு கேட்டுக்கொள்ளுங்கள். உலகத்துடைய கண்ணியமான சில வேலை 350 ரூபாய் மருந்துக்கு 500 ரூபாய் ஆட்டாவுக்கு செலவழிப்போம். ஜமே கிளினிக் பிள்ளைக்கு மருந்து 450 500 ரூபாய் தான். போவதற்கும் வருவதற்கும் திருவிழுக்கு 1000 ரூபாய் செலவழித்து வைத்தியரிடம் போகிறோம். அதுதான் முறை. ஏன் உலமாக்கள் மாத்திரம் உங்களுடைய ஒரு கோடில் 6 மாதங்கள் அவர் படித்த பத்துவாவை உங்களுக்கு சொல்ல வேண்டும்? ஹதியா கொடுத்து ஜஸாக்கல்லாஹு கைரா அல்ல, அது யாருக்கு சொல்லலாம், சொல்லத்தான் வேண்டும். ஹதியாக்களை கொடுத்து மார்க்கத்தை படியுங்கள், ஃபீஸ் கொடுத்து படியுங்கள். தைரியமாக சொல்கிறேன்.
மார்க்க சட்டங்களை படிப்போம். நோன்பு முதலாவது. நோன்பாளி கிடைக்கின்ற பாக்கியங்கள் தெரியும். யார் நோன்பு நோட்பார் ரமதானின் முன்பாகங்கள் மன்னிக்கப்படும். கண்ணியமான ஹதீஸ் தரத்திலே பலகீனம் இருந்தாலும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு நோன்புக்கு கிடைக்கின்ற கூலி, ஒரு நோன்பாளிக்கு அல்ல கொடுக்கின்ற கூலி. ஹதீஸ் தரத்தில் பலகீனம் இருந்தாலும் சிறப்பு சம்பந்தப்பட்டது. ஒரு காகம் குஞ்சாக பிறந்ததிலிருந்து அது பறக்கிறது. பறந்து 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 அது கிழக்கு பருவத்தை அடைந்து எங்குமே நிறுத்தாமல் பறந்து செத்து விழுகிறது. எந்த இடத்தில் பறக்க ஆரம்பித்ததோ அந்த இடத்திலிருந்து அது செத்து விழுகின்ற தூரம் நன்ஸ்டாப், இடை நிறுத்தாமல் எவ்வளவு தூரம் பறந்து செத்து விழுமோ அந்த அளவு தூரம் அல்லாஹ் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான். கண்ணியமானவர்களே, மன் சாம ரமதான். அடுத்த பகுதி ஈமான் மஃபிசாபன், இரவு உடைக்கம். அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு உரை கொண்டிருக்கும் பொழுது மனைவிக்குரிய நேரம் வளமையாக தஹஜ்ஜுக்கு எழுப்ப வேண்டிய நேரத்தை விட முன்னால் மனைவியோடு இருக்க வேண்டிய நேரம். திடீரென்று மனைவியிடம் அனுமதி கேட்கிற ஆயிஷா, எனக்கு அனுமதி தருவீர்களா, எனக்கு அனுமதி தருவீர்களா, எனக்கு கொஞ்சம் நின்று வணங்க வேண்டும், கொஞ்சம் கூட அல்லாஹ்வை நின்று வணங்க வேண்டும் என்று மனைவி ஆம் என்றார்கள். கண்ணியமான ஆம் என்று சொன்னவுடன் ஒரு விடயத்தை சொன்னார்கள். உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் இந்த அளவு மேலதிகமாக இரவுகள் பூராக நின்று வணங்க தேவையா என்றால் என்ன? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, வளமையான அமல்கள் அதிகமாக செய்கிறீர்கள், இன்னும் மேலதிகமாக இரவு வணக்கம் தேவையா? சொன்ன வார்த்தை தான் வித்தியாசம். அவலா அக்கூன் அபுதன் ஷகூரா. கண்ணியமான இபாதத் எதற்கு? கடமை கல்ல. இபாதத் எதற்கு? அல்ல கோவிப்பான் என்று அல்ல. அவலா அக்கூன் அபுதன் ஷகூரா. நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக மாறக்கூடாதா? நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா? இவ்வளவு ஞாபகங்கள், கண்ணியங்கள், பாக்கியங்கள், என்ன இவ்வளவு அந்தஸ்துகளை தந்த அல்லாஹ் சுவர்க்கத்தின் சிறப்பு விழாவின் பிரதமரியே நபியவர்கள் தான். சுவர்க்கத்து கதவு முதலாவது திறக்கப்படுவது நபியவர்களுக்கு, கபரிலிருந்து முதலாவது எழுப்பப்படுவது நபியவர்கள். புகழ் கொடி என்ற கொடிக்கு கீழே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் நபியோட தலைமைத்துவத்துக்கு கீழே, நபியோட தலைமைத்துவத்துக்கு கீழே இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அப்படியான முழு மனித சமுதாயத்துக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற மகாமுல் மஹமூத் என்ற கண்ணியமான நபியவர்களை அல்லாஹ் நிறுத்தி புகழுகின்ற அந்த கண்ணியமான அந்தஸ்தை கொடுத்த அல்லாஹ் இப்படியான அந்தஸ்துகளை தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அதே ஆயிஷா ரலியல்லாஹு கணவனுடைய இபாதத்தை பார்த்து கொஞ்சம் கற்பனை செய்வோம். கண்ணியமானவர்களே, பேசுவது லேசி, கேட்பது லேசி, அமல் செய்வதற்கு கொஞ்சம் மனதிலே இடம் வேண்டும். நபியவர்கள் அத்த தவறம கதமா, கால் நின்று வணங்கி கால் வீங்கும். ஃபுட்பால் விளையாடி, இண்டோர் விளையாடி, ரேஸோடி, மரத்தனோடி, ரிலேயோடி, சண்டை பிடித்து, கிக் பாக்ஸிங் செய்து கால் வீங்கவில்லை, தொழுகையில் வீங்கியது. ஆக்சிடென்டிலே வீங்கவில்லை, தொழுகையில் வீங்கியது, தொழுகையில் கால் வீங்கியது. கதமா, வீங்கி வீங்கி தொழுகையில் கால் வெடித்தது. கால் வலிக்கவாவது 20 பக்கங்களை கொண்ட ஜுஸுடைய 20 பக்கங்களையும் 20 ரக்காத்திலே ஹாஃபில்மார்கள் உலமாக்கள் ஓதி தொழுவிக்கின்ற தராவீஹில் நாம் ஓதுவதும் இல்லை, ஓதுவதை கேட்டுக்கொண்டு ஒரு பக்கம் 15 வரியுடைய ஒரு பக்கத்துக்கு நமக்கு ஒரு நிமிடம், 1.5 நிமிடம், முழு தராவீகும் மேக்சிமம் 30 நிமிடங்கள். 8:30 ஆரம்பித்தால் 9:30, ஒரு நிமிடம் பிந்தினாலும் ஒரு வகையான உருக்களும் ஒரு வகையான முக சிலிர்ப்போம். என்ன மார்க்கெட்டிங் பண்ணுகிறார்களா? உலமாக்கள் உங்களை நிறுத்தி வைத்து வியாபாரம் பண்ணுகிறார்களா? ஆப்பிள்மார்கள் என்ன உங்களிடம் ஏதாவது உதவி தருகிறார்களா? அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறார்கள், அதை கேட்பதற்கு கொஞ்சம் கால் வலித்தால் என்ன? எத்தனை இடத்துல கியூ நின்றிருக்கிறோமே, பாஸ்போர்ட் ஆபீஸில் நாள் கணக்கில் நின்றோமே, பெட்ரோல் டீசலுக்காக வாரக்கணக்கில் நின்றோமே, அதே போன்று வைத்தியர்கள் சென்று டோக்கன் நம்பர் 20-30 எடுத்துவிட்டு நின்றோமே, சீட் இல்லாவிட்டு நின்று கொண்டுதான் இருக்கிறோம். தவறு அல்ல, அதற்கு நிற்க வேண்டுமா? நிற்கத்தான் வேண்டும். அதற்கு நிற்கும் பொழுது வலிக்காத கால், சூப்பர் மார்க்கெட்டிலே 500 ரூபாயுடைய சாமானை வாங்கிக் கொண்டு சில வேளை ஒரு கவுண்டர் திறந்திருந்தால் 50 நிமிடம் நிற்கின்ற நாம், ஒரு 130 ரூபாயுடைய பிஸ்கட் பக்கத்தை வாங்கிக் கொண்டு 15 நிமிடங்கள் பில் போடுவதற்கு நிற்கின்ற நாம், பஸ்ஸுக்காக அரை மணித்தியாலும் 1 மணித்தியாலும் நிற்கின்ற நாம், பஸ்ஸிலே பயணிக்கின்ற பொழுது 3 மணித்தியாலங்கள் 4 மணித்தியாலங்கள் நின்று பயணிக்கின்ற நாம் 1.5-2 நிமிடங்கள் ஏன் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டுக்கொண்டு நிற்க முடியாது?
ஏன் நிற்க முடியாது? ஈமானுடைய பலகீனம், குர்ஆனுடைய அவமரியாதை, அல்லாஹ்வுடைய கண்ணிய குறைவு. இதுதான் சுருக்கம். எனவே எந்த மஸ்ஜிதில் ஹை ஸ்பீடிலே வல்லுஹாவும் மன குறை சொல்லவில்லை. கண்ணியமான மஸ்ஜித் நிர்வாகிகளே, ஊரிலும் ஒரு மதரசா இருக்கிறது, ஊரிலும் ஒரு மதரசா எல்லாம் தந்திருக்கிறார். அங்கு இப்படி முடிக்கின்ற ஹாபில்மார்கள் எல்லாம் மதரசாவுக்கு சொல்வதற்காக முடித்தார்கள். மதரசாவுக்குள் அவர்கள் ஹாபில்மார்கள் அவர்களுக்குள்ளே தொழுவித்துக் கொள்வதற்காக குரான் முடித்தார்கள். அவருடைய குரான்களை ஹாபில்மார்களா கேட்பது? அவர்களுடைய குரான்களை கேட்க வேண்டும். நாம் சக்கியா மஸ்ஜிதோ ஜும்மா மஸ்ஜிதோ எல்லா மஸ்ஜிதுகளும் இந்த ரமதானில் இதுவரைக்கும் முடிவில்லாவிட்டால் இன்று ஜும்மாவுக்கு பிறகு கூடி முடிவெடுப்போம். என்னுடைய மஸ்ஜிதுடைய தராவி முழு குரானும். இதை கண்டால் உங்களுடைய விருப்பம். குர்ஆனுடைய மாதம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் விளம்பரப்படுத்தும் பொழுது, அட்வர்டைஸ் பண்ணும் பொழுது, இந்த ரமதானுடைய சிறப்பை மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது முதலாவது சொல்கின்ற விடயம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். நபியோருக்கு முதலாவது குர்ஆன் இறங்கிய மாதம். அதை ஒட்டுமொத்தமாக அந்த என்ன பைத்துல் இஸ்ராவுக்கு இறங்கிய மாதம் அல்லது பைத்துல் இஸ்ராவுக்கு மஹ்மூதுக்கு இறங்கிய மாதம். அதுக்கு 23 வருடங்களாக இறங்கியது. எனக்கு கண்ணியமான குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நோன்பை சொல்லிவிட்டேன், இரவு வணக்கத்தை சொல்லிவிட்டேன், குர்ஆனை சொல்லிவிட்டேன். இன்னும் 2 இருக்கிறது. இறுதி கட்டத்திலே சுருக்கமாக அதையும் முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ஹதீஸை சொன்னேன். மல்லம் யதா கௌல ஸூர், வீணான, வேஸ்டான, யூஸ்லெஸ்ஸான, பாவமான, கெட்ட, மானக்கேடான, இன்டீசென்டான என்ன அல்லாஹ்வுக்கு வெறுப்பை ஏற்படுத்த எல்லாமே வரும். கௌல ஸூர், தீன் சம்பந்தப்பட்ட எல்லாம். அது நம்முடைய என்டர்டைன்மெண்ட், நம்முடைய ஹாபி, நம்முடைய என்ன ஜொலி, நாம் எடுக்கின்ற ஆற்றல். நைட் முடிப்பது ரமதானிலே கேரம் போர்டில் அல்ல, நைட் அடிப்பது டாம் போர்டில் அல்ல, நைட் அடிப்பது லூடோவில் அல்ல, நைட் அடிப்பது கண்ணியமானவர்களே பப்ஜியில் அல்ல, நைட் அடிப்பது ரமதானில் இரவு நேரத்தில் டோர்னமெண்ட் வைக்கின்ற முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மகபிரத்தையும் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் எதிர்பார்க்கின்றவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மகபிரத்தையும் நரக விடுதலையும் இண்டோரில் எதிர்பார்க்கின்றவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மகபிரத்தையும் நரக விடுதலையும் கண்ணியமானே அங்கு ஸ்போர்ட்ஸ் மீட், அங்கு டோர்னமெண்ட் வைத்து அங்கு மியூசிக்கும் பாட்டும் கைதட்டும் கூத்தும் கும்மாளமும் மின்பரில் இருக்கின்ற பொழுது 3 ஆமீன்கள். ஆமீன் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்துஆ யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஷுவராக கபூலாகின்ற பத்துஆ என்ன? ஆமீன். 1 ரமதானை அடைந்தும் மகபிரத்தை பெறாதவன், அல்லாஹ்வுடைய அருளை பாவ மன்னிப்பை பெறாதவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும், மன்னித்து நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன். நல்ல இண்டோர் விளையாடுங்கள், கேரம் விளையாடுங்கள், லூடோ விளையாடுங்கள், பப்ஜி அடிங்கள், ஏனைய கேம்களை விளையாடுங்கள், நல்ல கேங்ஸை போடுங்கள், நல்ல ஆத்தல் எடுங்கள், நல்ல டோர்னமெண்ட்கள் வையுங்கள், நல்ல கூத்து கும்மாளம் ஆடுங்கள். இந்த பத்துஆவுக்கு நீங்கள் ரெடி என்றால், இந்த பத்துஆவை கேட்டு நாசமாக வேண்டும் என்றால் ரமதானிலே இந்த கூத்தைகள் எல்லாம் தாராளமாக செய்யுங்கள் என்பதை சொல்லி, மல்லம் யதா கௌல, நோம்பில் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பசித்திருந்தாலும் நோம்பை இடையே விழாவிட்டாலும் இந்த பாவங்கள் நோம்பை நன்மை அழித்துவிடும். அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இவருடைய பசியில், இவருடைய தாகத்தில், பசியோடு தாகத்தோடு இருந்து இரவை திருவியிலுக்குள்ளும் வீடியோவுக்குள்ளும் யூடியூபிலும் டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் இரவு நேரத்தை பகல் நேரத்தை கழித்தால் இவருடைய பசி தாகத்தின் பக்கம் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் அவருடைய நோம்பை கணக்கெடுக்க மாட்டார். சதகா இறுதி விடயம் சதகா. அஃதலு சதகா சதகத்து ரமதான். அஃதலு சதகா சதகத்துன் ஃபீ ரமதான். ரமதானுடைய சதகா தான் உயர்ந்த உன்னதமான சிறந்த சதகா. எந்த ஏழைகளும், எந்த விதவைகளும், எந்த அனாதைகளும் பள்ளியிலே இஃப்தாருக்கு கொடுக்கின்ற கஞ்சி அரைவாசி இஃப்தாருக்கு குடித்துவிட்டு சகர் மற்ற அரை கஞ்சோடு ஆரம்பிக்க கூடாது. எந்த ஏழைகளும் பிளேண்டியோடும் பிஸ்கட்டோடும் இஃப்தார் செய்யக்கூடாது. எந்த ஏழைகள், அனாதைகள், விதவைகளும்
பெற்றோர்களுக்கு தின்னுவதை கூடவில்லை என்று ஈட்டப்பழத்தையும் பச்சை தண்ணீரையும் குடித்து பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுத்துவிட்டு பெற்றோர்களோ மூத்தவர்களோ பட்டினி நோம்பு பிடிக்க கூடாது. பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்போம், 5 வீட்டு கங்கால் எட்டி பார்ப்போம், கொஞ்சம் காட்டு பெரியமோட மக்கள் எட்டி பார்ப்போம், போய் மாமி மாமாக்களுடைய பிள்ளைகள் எட்டி பார்ப்போம், ஏழைகளை எட்டி பார்ப்போம், அனாதைகளை எட்டி பார்ப்போம். ஜக்காத் அது தனியாக பேசப்பட வேண்டும், பேசப்படும் என்று நினைக்கிற நிர்வாகங்களிலே ஜக்காத் ரமதானில் என்றால் ஜக்காத்தை இன்று முதல் கொடுக்க ஆரம்பிப்போம். தில்லு முள்ளு காட்டக்கூடாது. ஜக்காத்திலே தில்லு முள்ளு காட்டினால் 2 தண்டனைகள். சுருக்கம் ஹதீஸுடைய சாராம்சத்தை சொல்கிறேன். நம்மை அயன் பண்ணுவதற்காக அயன் பாக்ஸ் உற்பத்தி செய்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறதா ஹதீஸ்? சஹாய் கனிமலே சஃபாயினா இரும்பு பிளேட்டுகள் துப்புவா பிகா ஜிபாகும் குரான் வருகிறது. துப்புவா என்றால் அந்த சொல்லிதான் நிக்குவா சொல்லிருக்கிறது. நிக்குவாத்துக்கு அயம்பம் 50,000 ஆண்டுகள் நீண்ட ஒரு நாளில் நரகத்திலே சூடாக்கப்பட்ட அயம்பக்துடைய அந்த இரும்பு துண்டு போன்று அந்த துண்டுகளால் அயம்பக் போன்று இங்கு எத்தனை போல் நரக நெருப்பு எத்தனை போல் ஜக்காத்திலே தில்லுமுள்ளு காட்டக்கூடியவர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அயன் பண்ணுவதற்கான அயன்பக்துகளை தயாரிக்கிறீர்கள். மறுமையில் வெறுந்தேரோடு வைத்து நெத்தி விழாப்புறம் முற்பகுதி பிற்பகுதி முழு உடம்பும் அயன் பண்ணப்படும். துப்புவா நெருப்பால் சூடு போடப்படும். தோல் கருகினால் புதிய தோல் உருவாக்கப்படும். எனவே ஜக்காத்திலே விளையாட்டு காணக்கூடியவர்கள் மறுமையிலே நரக நெருப்பில் சூடாக்கப்பட்ட நெருப்பு அயன்பக்தால் தன்னுடைய உடம்பை அயன் பண்ணுவதற்கான அயன்பக் சக்தியை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். அடுத்தது 2 கரும்புள்ளிகள் உள்ள பாம்பை நாங்கள் வளர்க்கிறோம். ஜக்காத்திலே விளையாட்டை காட்டக்கூடியவர்கள் பாம்பு வளர்க்கிறோம். இங்கு விளங்காது, இங்குள்ள பாம்பு அல்ல, இங்கிருக்கின்ற விஷப்பாம்பு அல்ல, மறுமையுடைய நரக பாம்பு. அந்த பாம்பு எங்கு தெரியுமா கவ்வும்? நம்முடைய நாடு குறவலை பிடிக்கும். எங்கு ஓடினாலும் வந்து விரட்டி ஜக்காத்திலே விளையாட்டு காட்டியவன் தில்லுமுள்ளு காட்டியவனுடைய குறவலையை கிடைக்கும். 2 போதும். சதகாவிலே வாரி வழங்குங்கள். இப்பொழுது கண்ணியமான இஹ்லாஸோடு உலருளவு பொதிகளை கண்ணியமான ஏழைகள் அனாதைகளை கண்டு அந்த நோம்புக்கு போதுமா என்ன முடியும் ஒரு 5 நாளுடைய ஒரு பார்சல், 10 நாளைக்கு போதுமான பார்சல். நிர்வாகிகள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஊரில் எந்த ஏழைகள் அனாதைகள் விதவைகள் வறுமை கோட்டைகள் உள்ளவர்களும் ரமதானில் ஏனைய காலங்களும் அவருடைய வாழ்க்கை பட்டினி பற்றி தான், இந்த காலத்திலும் பட்டினி பற்றியோடு கழியக்கூடாது என்ற சிந்தனை உங்களுக்கு முன்னால் வைத்து அன்பானவர்களே ஒரு சின்ன நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே இந்த சதக்காக்கள் தான தர்மங்கள் எல்லாம் ஆபத்தை விட்டு பாதுகாக்கும், கெட்ட மூத்தை விட்டு தடுக்கும், பலாய் முசீபத்தை விட்டு பாதுகாக்கும், அழகான மூத்தை தரும். கபரை என்ன ஹர்ரல் குபோர், ஹர்ரல் குபோர் வந்திருக்கிறது. சுற்று தீவண்ண ஹர்ரல் குபோர் கபருடைய உஷ்ணத்தை தணிக்கும் சதக்கா. இங்கு ஏசி ரூமில், ஏசி வாகனத்தில், ஒபீஸிலும் ஏசி, எல்லா இடத்திலும் ஏசி. இங்கு ஏசியிலே வாழ்வது அல்ல சிறப்பு. கபரிலே ஏசி ரூம் போட்டு தூக்க வேண்டுமா? சதக்கா. சதகா கபரில் நம்முடைய பாலியல் சொல்வதாக இருந்தால் ஏசி ரூம் போன்று கபரை மாற்றும். எப்படி இருக்கும் உஷ்ணம்? பூமிக்கு மேலேயே இப்படி உஷ்ணம் என்றால் பூமிக்கு கீழே எப்படி இருக்கும்? அங்கு ஏசி ரூம் போன்று தூக்க வேண்டுமா? சதகா. அதுல முபாரக் ரஹிமஹுல்லாஹ் ஹஜ் பயணம் போகிறார்கள். ஒரு இடத்தில் தங்கிற மறுபடி இடத்திலே தங்கிய பொழுது கண்ணியமானவர்களை பார்க்கிறார்கள். அவருடைய பறவை ஒன்று சாதனை கோழி ஒன்று சாப்பாட்டு கொண்டு பறவை கட்டு குப்பையிலே வீசுகிறார்கள். குப்பையிலே வீசிவிட்டு பிரயாணத்தை ஆரம்பிக்க பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்மணி, ஒரு தாய் வந்து அந்த செத்த கோழியை புறக்குகிறார் குப்பையிலிருந்து. பின்னர் நோட்டமிட்டு போகிறார்கள். நோட்டமிட்டு போகின்ற பொழுது அப்படி ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டை அப்துல் சொல்லி கட்டினார்கள். அந்த பெண் வெளியே வந்தார். தாயே, செத்த கோழியை தூக்கி கொண்டு வருகிறாய். செத்த கோழி செத்தவைகளை சாப்பிடக்கூடாது, ஹராமே என்று முதலாக சொல்கிறார்கள். அந்த தாய் சொல்கிறார், பெரியவரே, எங்களுக்கு இந்த இக்கட்டான நிலைமையில் அது ஹராம் தான், அது பாவம் தான் என்றால் இந்த ஆபத்தான நிலைமையில் நாங்கள் அதை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் ஒருவருக்கு நாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வோம். சாப்பிட இந்த கட்டத்தை எங்களுக்கு அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானவன் என்ற கருத்திலே சொல்லும் பொழுது கேட்க, என்ன விடயம் தாயே? எனக்கு 5 அல்லது 7 பிள்ளைகள், நான் விதவை தாய், என்னுடைய வீட்டில் சமைப்பதற்கு சாப்பாடு இல்லை, அதற்குரிய பணமும் இல்லை. நான் இப்படி ஏதாவது கிடைக்காத பிள்ளைகளுக்கு இந்த ஏதோ கூட சாப்பிட வேண்டும், பசியோடு இருக்கிறார்கள். இந்த கோழியை கொண்டு போக என்று சொன்ன பிறகு
அப்துல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் உடனே சஹாக்களை நிறுத்தி சொன்னார்களாம், எல்லோரும் இங்கு வாருங்கள், 200 தீனார் 200 திரகங்களை நீங்கள் நம்முடைய ஊர் திருப்பதிக்கு பிரயாணத்துக்கு வைத்துவிட்டு மற்ற எல்லா பணங்களையும் என்னிடம் ஒப்படையுங்கள். இப்படிப்பட்ட ஏழைகள் கஷ்டவாதிகள் இந்த ஊர் இருக்கும் பொழுது இந்த ஊர் மக்களை தாண்டி நாங்கள் ஹஜ்ஜுக்கு போவதல்ல நம்முடைய கடமை. ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜா அதை நாங்கள் கதா செய்து கொள்வோம். நாம் எல்லா பணங்களையும் இந்த ஊர் மக்களுக்கு விநியோகம் செய்வோம். மேலை முஹத்திஸ் ஹதீஸ்களை வல்லுனர் அப்துல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய பயணத்தை நிறுத்தி கண்ணியமான ஏழைகளுடைய பசிக்கு, ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்க, விதவைகளுடைய கண்ணீரை துடைக்க, அனாதைகளுடைய வாழ்க்கை கஷ்டத்தை நீக்குவதற்கு அந்த பணங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணினார்கள், பங்கு வைத்தார்கள் என்றால் இதுதான் சதகாவுடைய தாற்பயம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ரமதானில் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற எல்லா நல்லமல்களையும் செய்யக்கூடிய ஒரு ரமதானாக, என்னென்ன பாவங்களை நம்மிடமிருந்து அல்லாஹ் வெறுக்கிறானோ அந்த பாவங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய ரமதானாக இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு மாற்றி தருவானாக. யாருடைய பாவங்களை மன்னி தருவாயாக, எவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னி தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னி தருவாயாக, சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னி தருவாயாக, இஸ்லாத்தை தருவாயாக, ஈமானிய பண்புகளை தருவாயாக, நற்குணங்களை தருவாயாக, நோன்பிலே பேணுதலை தருவாயாக, குர்ஆனுடைய லைஃபை தருவாயாக, சதகாவிலே பேணுதலை தருவாயாக. யா அல்லாஹ் இறுதி கட்டத்திலே நல்ல அமல்களோடு நம்முடைய ரூஹை கிருபை செய்வாயாக. நம்முடைய ரூஹை தொழுகையில் வாங்குவாயாக, நம்முடைய ரூஹை சுஜூதிலே வாங்குவாயாக, நம்முடைய ரூஹை குர்ஆன் ஓதிக்கொண்டு வாங்குவாயாக, நம்முடைய ரூஹை சதகா கொடுத்து கொண்டு வாங்குவாயாக, நம்முடைய ரூஹை உன்னுடைய நல் வழியிலே நல் பயணத்திலே உன்னுடைய பாதையிலே வாங்குவாயாக. உன்னுடைய திருப்தியோடு நம்முடைய ரூஹை கிருபை செய்வாயாக. இந்த ரமலானை சிறப்பாக கழிக்க நமக்கு பக்குவத்தை தருவாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய ரமலானாக மாற்றுவாயாக. உன்னுடைய மகுபிரத்தை அடையக்கூடிய ரமலானாக மாற்றுவாயாக. அவ்விரண்டு கூட உன்னுடைய நரக விடுதலை பெறக்கூடிய ரமலானாக மாற்றுவாயாக. எல்லா விடயங்களிலும் வேண்டுதலையும் பக்குவத்தை தருவாயாக, ஒற்றுமையை தருவாயாக, சுபீட்டத்தை தருவாயாக, மறுமலர்ச்சியை தருவாயாக. எல்லா கஷ்டங்களும் நெருக்கடிகளும் நோய் நொம்பலங்களும் சிரமங்களும் நீங்கி செழிப்பையும் ஒளிமயத்தையும் விசாலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகின்ற ரமதானாக இந்த ரமதானை மாற்றித் தருவாயாக. ஈமானில் வாழ்ந்து கலிமாவுடன் பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம்பி பார்க்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.